அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 2 சுற்றுகள் முடிவடைந்திருப்பதாக தகவல் அறிய முடிகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், இப்ப 2வது சுற்று முடிவில் அதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன? வெற்றி பெற்ற காளைகள் எத்தனை, வீரர்கள் எத்தனை பேர், விவரம் என்ன? கோபாலகிருஷ்ணன், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது 2வது சுற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 மாடுபிடி வீரர்கள் தற்போது களம் கொண்டிருக்கிறார்கள். முதல் சுற்றில் மஞ்சள் நிற உடையும் 2வது சுற்றில் பிங்க் கலர் நிற உடை அணிந்து 2 சுற்றுகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது. 3வது சுற்றில் நீல நிற உடை அணிந்து தற்போது 101 முதல் 150 வரை உள்ள மாடுபிடி வீரர்கள் 50 மாடுபிடி வீரர்கள் தற்போது 3வது சுற்றில் களம் கொண்டிருக்கிறார்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 2 சுற்றுகளில் காயமடைந்தவர்கள் மொத்தம் 10 பேர். இதில் மாடுபிடி வீரர்கள் 6 பேரும், மாட்டின் உரிமையாளர்கள் 3 பேர், பார்வையாளர்கள் 1 என தற்போது 10 பேர் மொத்தம் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்ட காளைகளானது அவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறது. 2வது சுற்றில் 5 மாடுபிடி வீரர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல் சுற்றில் ஏற்கனவே 2 பேர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 2வது சுற்றில் தற்போது 5 மாடுபிடி வீரர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 சுற்றுகள் முடிவில் 7 மாடுபிடி வீரர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2வது சுற்றில் தேர்வு செய்யப்பட்ட மாடுபிடி வீரர்களோட உடை எண்ணானது 75, 76, 82, 86 மற்றும் 88 என 2வது சுற்றில் தற்போது 5 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகமலை புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வல்லரசு, அதே போல சமயநூலூர் பகுதியைச் சேர்ந்த சேகரன், தேனூர் பகுதியைச் சேர்ந்த அஜய், சமயநூலூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், சமயநூலூர் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு வீரர் என தற்போது 5 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3வது சுற்றில் தற்போது நீல நிற உடை அணிந்து வீரர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு காளைகளும் துள்ளி குதித்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறது. நன்றி அருண், அண்மை விவரங்களுக்கு நன்றி.